பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தை பகுதி, குறிப்பாக முதல் வாசகம் நற்செய்தி நமக்கு சொல்லக்கூடிய ஆழமான செய்தி என்று சொன்னால், நாம் வணங்குகிற வழிபடுகிற இறைவன் ஒரே இறைவன். எனவே அந்த ஒரே உன்னதமான இறைவனை மட்டுமே நாம் வணங்கி ஆராதித்து அவருக்கு நம்பிக்கையுள்ள மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதை தாண்டி மற்ற எந்த தெய்வத்தையும் நாம் வணங்கக்கூடாது என்கின்ற ஆழமான சிந்தனையை தான் இன்றைய இறைவார்த்தை பகுதி நமக்கு வழங்குகிறது. ரஷ்யாவை லெனின் ஆட்சி செய்த காலகட்டத்திலே அப்பொழுது மத சுதந்திரம் எல்லாம் அதிகமாக இல்லாத ஒரு தருணம். யாரும் பகிரங்கமாக தங்களுடைய நம்பிக்கை விசுவாசத்தை அறிக்கையிட முடியாது. அப்படி செய்தால் கடுமையான தண்டனை எல்லாமே வழங்கப்பட்ட காலகட்டம் தான் அது. அப்படி இருக்கிற பொழுது ஒரு நாள் ஒரு மனிதன் தனிமையிலே, அதுவும் எல்லாருக்கும் பயப்படாமல் மிக துணிச்சலாக ஆண்டவர் இயேசுவை நோக்கி அவன் ஜெபித்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு படை வீரன் அவன் முன்னால் வந்து நின்று அவனை மிரட்டுகிறான். உடனடியாக உன்னுடைய விசுவாசத்தை நீ மறுதலிக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக விபரீதங்களை சந்திப்பாய் என்று அவனை மிரட்டினான். ஆனால் அந்த படை வீரன் மிக துணிவோடு சொன்னான், நான் வணங்குகிற வழிபடுகிற இறைவன் ஒரே இறைவன். உங்களைப் போல பல தெய்வங்களை எல்லாம் நான் வணங்குவது கிடையாது. எது வேண்டுமானாலும் செய்து கொள் என்று மிக துணிவோடு அந்த படை வீரரை பார்த்து பதில் சொன்னான். இப்ப பாரு, உன்னுடைய நம்பிக்கை விசுவாசம் எல்லாம் காத்துல பறந்துடும் பார் என்று சொல்லி துப்பாக்கியை அவனுடைய நெற்றி பொட்டிலே வைத்து, இப்பொழுது என்ன சொல்லுகிறாய் என்று அவன் கேட்டபோது மீண்டும் அதே வார்த்தை, உங்களைப் போல அல்ல, நான் ஒரே இறைவனை வழிபடுகிறேன், வணங்குகிறேன், எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அந்த படை வீரன் கோபப்பட்டு சிறையிலே அவனை தள்ளி பலவிதமான சித்திரவதைகளை அவனுக்கு கொடுத்தான். அன்பர்களே, வாழ்க்கையில் எந்த பிரச்சனை, சவால், சிக்கலாக இருந்தாலும் தான் ஏற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே அந்த மனிதர் கிறிஸ்தவர் விடாப்பிடியாக ஒரே இறைவனை வணங்கிய ஒரு மனிதராக, இறைவனுக்கு சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருந்தார் என்பது இந்த நிகழ்வு நமக்கு சொல்கிறது. இன்னைக்கு முதல் வாசகத்தில் வருகிற வேளையிலே இது நாம் அனைவரும் மீண்டும் மீண்டும் அடிக்கடி கேட்ட ஒரு அருமையான இறைவார்த்தை பகுதி. இறைவாக்கினர் எலியா எவ்வாறு மிக துணிவோடு 450 பொய் இறைவாக்கினர்களை கொன்று குவித்து அவர்களுக்கு சவால் விட்டு உண்மை தெய்வம் ஒரே இறைவன், யாவே இறைவன் மட்டும் என்பதை மிக ஆணித்தரமாக நிரூபித்த அந்த ஒரு நிகழ்வை ஒரு நாடக ரீதியிலே மிக அழகாக நாம் வாசிக்க கேட்டோம். 2 பலிபீடங்கள், பொய் இறைவாக்கினர் எல்லாருமே பாகாலும் ஒரே இறைவன், யாவே இறைவனுக்கு நிகரானவர் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி ஏமாற்றி கொண்டிருந்த வேளையிலே உங்களுடைய இறைவன் வரட்டும், பலியை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சவால் விடுத்த போது அவர்கள் தோற்று போனார்கள். ஆனால் இறைவாக்கினர் எலியா தன்னந்தனியாக உண்மை இறைவன், யாவே இறைவன் தான் என்பதை உறுதி செய்து அந்த பொய் இறைவாக்கினர்களை எல்லாம் கொன்று குவித்ததைத்தான் இன்றைய முதல் வாசகம் தெளிவாக நமக்கு சொல்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? அந்த உண்மை இறைவனுக்கு நாம் என்றைக்கும் விசுவாசமுள்ள மக்களாக இருக்கிறோமா? அந்த முதல் நிகழ்ச்சியிலே கேட்டது போல தன்னுடைய உயிருக்கே அங்கே பந்தம் வந்த வேளையிலும் கூட அந்த ஒரே இறைவனைத்தான் வணங்குவேன், வழிபடுவேன், மறுதலிக்க மாட்டேன் என்று அந்த கிறிஸ்துவர் சொன்ன சாட்சி இன்றைக்கு நம்மிடம் இருக்கிறதா என்பது கேள்வியாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு நான் அடிக்கடி சொல்லக்கூடிய செய்தியும் அதுதான். மறையுரைகளிலே ஆண்டவர் கொடுத்த அந்த 10 கட்டளை, முதல் கட்டளை மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த முதல் கட்டளைக்கு விரோதமாக நாம் என்றைக்குமே பாவம் செய்யவே கூடாது. அப்படி செய்தோம் என்று சொன்னால் இன்றைய திருப்பாடல் சங்கீதம் 16 அதிலே கூட வேற்று தெய்வங்களை பின்பற்றுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர், நாமளாக நம்முடைய தலையில் மண்ணை வாரி போடுவதற்கு சமம். அதே போன்று அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்த பலிகளில் நான் கலந்து கொள்ளேன், அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். எனவே இந்த முதல் கட்டளைக்கு விரோதமான பாவம், மற்ற எல்லா பாவங்களையும் ஆண்டவர் மன்னிக்கிறார், தயாராக இருக்கிறார். மனிதனுடைய பலவீனங்கள் பின்னால் வருகிறதை நாம் பார்க்கிறோம்.
ஆனால் இந்த முதல் கட்டளைக்கு எதிராக மீட்பின் வரலாறு முழுவதும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, நாம் எப்பொழுதெல்லாம் மீறுகிறோமோ நாமே நம்முடைய துன்பங்களை பெருக்கிக் கொள்கிறோம். எனவே அந்த ஒரே இறைவனை நாம் ஏற்று வணங்கி ஆராதித்து விசுவாசத்தையும் பக்தியும் காட்டக்கூடிய, என்றைக்கும் அவருக்கு பிரமாணிக்கமாக இருக்கக்கூடிய மக்களாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.